இப்போ வந்து 4வது குவளையில் மணல் போட போகிறோம். அது கூடவே வந்து ஜல்லடையும் வந்து ஒட்டியிருக்கோம். ஏன்னா மணல் வந்து இந்த குழாய் வழியாக வெளியே போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் ஜல்லடை வச்சுருக்கோம். அடுத்ததாக கடைசியாக வந்து 5வது குவளையில் வந்து பஞ்சு போட போகிறோம். வாங்க போடலாம். நல்லா பிரித்து போட்டோன்னா தண்ணி வந்து போகிறதுக்கு எளிதாக இருக்கும்னு சொல்லிட்டு பிரித்து போடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. முதல் அடுக்கில் வந்து பெரிய கற்கள், 2வது அடுக்கில் சிறிய கற்கள், 3வது அடுக்கில் நிலக்கரி, 4வது அடுக்கில் மணல், 5வது அடுக்கில் பஞ்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து கழிவு நீரை வந்து நம்ம ஊற்றலாம். அது நல்ல நீராக வரதை பார்க்கலாம்.